வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கவே விளங்கி இருக்கும். உளுந்து வடை, ஆனால் வித்தியாசமான முறையில் செய்திருக்கிறேன். எப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் மிக்ஸ். ஒரு கப் உளுந்து கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை அரைக்க போகிறேன். ஓகே, அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுக்கப்புறம் அதுக்கு முதல் ஒரு மேசக்கரண்டி அரிசிமா கலந்து அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதில் இருந்து கொஞ்சம் அரைச்ச உளுந்துலேருந்து கொஞ்சத்தை தனியாக எடுத்து வைக்க போகிறேன். 3 மேசக்கரண்டி அது இருக்கட்டும். இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி தோசை பதத்தில் இதை கரைச்சி எடுக்க போகிறேன். தண்ணி பார்க்க உங்களுக்கு விளங்கும். நீங்கள் தோசை பதத்தில் விட்டு விட்டு கரைச்சி எடுத்தால் சரி. இங்கே வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய். ஓகே, இப்போ மீதியாக இருக்கிற இதுக்குள்ளே உளுந்துக்குள்ளே வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம். பச்சை மிளகாய் எல்லாத்தையும் பெருஞ்சீரகமும் போட போகிறேன். கருவேப்பிலை இருந்தால் போட்டால் நல்லது. என்ற இப்போ கருவேப்பிலை இல்லை. ஓகே, பெருஞ்சீரகம் ஒரு மேசக்கரண்டி. இப்போ ஒரு கப் உளுந்துக்கு ஓகேயா இருக்கும். ஓகே, அதோட உப்பு தேவையான அளவு. உப்பு நீங்கள் வடைக்கப்பவும் முதல் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு செய்யலாம். ஓகே, நீங்கள் இப்போ தான் முதல் தடவை என்னுடைய காணொலியை பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் தமிழ் மிக்ஸ் மீடியாண்டு யூடியூப்பில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி. இதை அப்படியே கலந்து எடுத்துட்டு கையால் கலந்தால் எல்லாம் சேரும். இல்லாட்டிக்கு ஒரு சில நேரங்களில் உப்பு ஒவ்வொரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கையால் கழுவி நல்லா சேர்த்து எடுத்தாச்சு. இங்கே எண்ணெய் கொதிச்சிட்டுது. இப்போ வடையை தட்டி ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ள போட போகிறேன். எனக்கு சிலதுகளுக்கு வடையில் ஓட்ட வடிவாக வரும், சிலதுகளுக்கு அந்த போடுவேன். நான் எண்ணெய்க்கு போடைக்க அப்படி தண்டிடும். ஓகே, சரி. இப்போ இதை நல்ல பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கணும். எடுத்துட்டு இருக்கிற முழு உளுந்தையும் நான் வடை சுட்டுட்டு ஓகே, இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நான் எடுத்து வைக்கிறேன். எண்ணெய் அதில் கொஞ்சம் இருந்தால் அதில் ஊறிடும். ஓகே, இப்போ முழு உளுந்தும் நான் சுட்டெடுத்துட்டேன் வடை. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம், அதுதான் ஸ்பெஷல். ஓகே, இந்த வடையை முதல் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த உளுத்தம்மா கரைசலில் தோச்சு இங்கால ரஸ்தூள் அல்லது இது பான் தூள், ரஸ்தூளும் ஓகே. அது கொஞ்சம் பெரிய பெரிய தூளாக இருக்கும், இது கொஞ்சம் சின்ன தூளாக இருக்குது. பட் எதென்றாலும் ஓகே. நான் இப்போ பான் தூள் தான் போடுறேன். போட்டு இந்த இப்போ ரோல்ஸ் அதுகளை நீங்கள் தோச்சு எடுத்துகிட்டு செய்கிற மாதிரி நான் இப்போ இதுக்குள்ள ஒரு 3 வடையை போட்டு முதல் எடுக்க போகிறேன். எப்போவும் ஒரு கையால் இப்படி செய்துட்டு ஒன்று கையை கழுவிட்டு செய்யணும், இல்லாட்டிக்கு கையை கழுவி துடைச்சிட்டு இல்லாட்டியும் மற்ற கையால் செய்யணும். அதில் இன்னொரு ஆள் இருந்தால் இன்னொரு ஆள் செய்யலாம். ஓகே, இது என்ன சாதனை என்றால் இது நானே தோச்சு நானே வீடியோ கூட பிடிக்கிறேன். என்னென்னா ஸ்டாண்டில் வைக்கையில் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டியெல்லாம் இருக்குது. ஸ்டாண்டில் வைக்காமல் ஃபோன்லேயே பிடிக்கிறேன். ஓகே, நல்லா இதில் கலந்துட்டு அந்த ரஸ்தூளில் நல்லா பிரட்டி எடுத்துட்டு அதை ஏற்கனவே பொரிச்சிட்டு மீதியாக இருக்கிற அந்த சூடான எண்ணெய் அடுப்பு ஒன்றாயிட்டுது. அதுக்குள்ளே போட்டதுக்கப்புறம்
ஏற்கனவே சூடாக இருக்கிறபடியாக கொஞ்சம் அடுப்பாக குறைச்சி விடுறேன். இது என்ன வித்தியாசம்னு சொன்னால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். நார்மலாக சாப்பிட்ற உளுந்து வடையை விட இது வித்தியாசமாக இருக்கும். மற்ற பக்கம் திருப்பி இது சூடாக இருந்தபடியாக கொஞ்சம் உடனே நிறம் மாறுது, ஆனால் உடனே நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஓகே, சூப்பரான வடை நல்லா மொறுண்டு இருக்கும். ஒரே மாதிரி சாப்பாடு செய்து சாப்பிடாமல் வித்தியாசமாக செய்து சாப்பிடுங்க. ஸோ சுவையும் தனித்துவமாக வித்தியாசமாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லா வடையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு இதை பார்க்க கொஞ்சம் உங்களுக்கு எப்படி விளங்குதோ தெரியாது, ஆனால் சாப்பிட்டு பாருங்கள், செய்து சாப்பிடுங்க. உளுந்து மட்டும்தான் முக்கியமான பொருளாக தேவை. மற்றது வெங்காயம் பச்சை மிளகாய் வளமையாக இருக்கும். ஓகே, இப்போ இதை சாப்பிட்டு பார்க்குறேன். நல்ல முருகலாக கிறிஸ்பியாக இருக்குது. மற்ற உளுந்து வடை வேறு சுவை, அதுவும் சுவை தான் வித்தியாசமாக இருக்குது இது. ஓகே, உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்க மாட்டேன். என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வளமையாக சொல்கிற மாதிரி தமிழ் மிக்ஸ் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்க. புதுசாக பார்க்குறாக்கள் யூடியூப்பில் போய் தமிழ் மிக்ஸ் மீடியான்னு டைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.